வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ எஸ்எஸ்சி ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்கான ஃபிசிக்கலுக்கான டேட் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. நம்மளோட டெலிகிராம் சேனல் செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லே கொடுக்குறேன். நீங்கள் அஃபிஷியலாக வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலில் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் அதில் கொடுத்துருப்பேன். நமக்கான ஃபிசிக்கல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர், இந்த மந்த் செப்டம்பர், அடுத்த மாதம் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 9ஆம் தேதி வரை நமக்கான ஃபிசிக்கல் நடக்குது. ஓகேங்களா? ஸோ 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அஃபிஷியலாக நம்ம சிஆர்பிஎஃப் சைடில் இருந்தும் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா 23 செப்டம்பர்ல இருந்து ஆன்வர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷெட்யூல் ஃப்ரம் 23/9/2024 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்கள் இந்த லிங்க் டச் பண்ணி உள்ள வரும்போது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் அட்மிட் கார்டு ஃபார் பிஇடி, பிஎஸ்டி, டிவி, டிஎம்இ ஃபார் கான்ஸ்டபிள், ஜிடி. இது எல்லாமே ஒரே டேட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1/10/2024 to 9/11/2024 வரையும் நமக்கான பிசிக்கல் நடக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. ஸோ இதில் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து கரெக்டான இந்த எவாலுவேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி என்டர் பண்ணி நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரோல் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர், எக்ஸாமுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கரெக்டான கேப்சா கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஓகேங்களா? உங்களுடைய ஃபார்ம் நம்பர், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரி, மேலா ஃபீமேலா அப்படின்னு காமிக்கும். அண்ட் பிஇடி, பிஎஸ்டி அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம் டேட் வந்து 3/10/2024 இந்த பர்சனுக்கு. ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 5 AM. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டேட் எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி போகணும், என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத உங்களுக்கு நான் 1 by 1 அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து கிளிக் டு பிரிண்ட் அட்மிட் கார்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்மிட் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் என்ன கேட்டகிரி, உங்களுடைய ரோல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் டெஸ்ட்டுக்கான டேட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ரிப்போர்ட்டிங் டைமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த இடத்துல ஸ்டைலில் ஷோ ஆகும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்படி பிளராக தான் காமிக்கும். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ சர்வர் இஷ்யூனால வந்து அந்த மாதிரி காமிக்கும். இந்த பர்சனுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் நடத்துகிறாங்க. ஐடிபிபி சிவகங்கையிலையும் சிஆர்பிஎஃப் ஆவடி 1 மட்டும் தான் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஆவடி 2 1 தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் ஆர்டிசி சிவகங்கை, ஐடிபிபி ஆஃப் இலுப்பைக்குடை அண்ட் போஸ்ட் ஆஃப் பத்மபுத்தூர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சிவகங்கை, தமிழ்நாடு. ஸோ இந்த அதுக்கான அட்ரஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் ஐடிபிபி சிவகங்கைகளில் போன எஸ்எஸ்சிஜிடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் எல்லாமே ரோடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது எல்லாமே வந்து 1 by 1 கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுனால நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக போகணும். ஓகேங்களா? ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாருமே, கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாருமே டைமிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் வந்து என்ன இவ்வளோ நாள் தான் இருக்குதா அப்படின்ற மாதிரியும் தோணும். ஓகேங்களா? என்ன நடந்தாலும் வந்து அடுத்து என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல்லையும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் எஸ்எஸ்சிஜிடிக்கான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தால் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? அதனால வந்து உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெடிக்கல் டெஸ்ட் பிளேலிஸ்ட்னு இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகலாம். ஓகேங்களா?
ஸோ என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். இட் கம்பல்சரி டு பிரிங் அட்மிட் கார்டு ஃபார் த physical fitness test and physical efficiency test, document verification. DME candidate will be permitted to appear of PST, PAT and DV-DME center as shown in the admit card or not any center. நீங்கள் இந்த சென்டர் தவிர வேறு எந்த சென்டருக்கும் இந்த அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ சேஞ்ச் will be entertained to what is ever அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கேண்டிடேட் should bring anyone to the original ID. ஏதாவது ஒரிஜினல் ஐடி, ஆதார், பேன், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஒரிஜினல் ஐடி வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. அண்ட் ஐடி கார்டு issued by the school, college with them, otherwise will not permitted to the examination center. அதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கேண்டிடேட் டு ரிப்போர்ட் ஆஃப் PST, PAT ஆர் அட்வர்டைஸ் டு என்ஷூர் த ஃபுல்லி எலிஜிபிள் fulfilled prescribed PST, PAT medical standards as already published as the revised guidelines of May 2025. அதாவது ஆல்ரெடி நாங்கள் ஒரு மெடிக்கல் கைட்லைன்ஸ் பிடிஎஃப்னு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கைட்லைன்ஸ் கீழே நீங்கள் எல்லாமே இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் அந்த மெடிக்கல் டெஸ்ட் பிளேலிஸ்ட் வீடியோ பாருங்க. ஓகேங்களா. என்னென்ன பார்ட்ஸ் எப்படிலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்றத. ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது நியர்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செலெக்ஷனுக்கு போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் நாட் கேரி ஆஃப் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் வித் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் செல்லுலர் பேட்ஸ், லேப்டாப், இந்த மாதிரி எதுவும் நீங்கள் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் ஃபோன் நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் பேக்கில் சுவிச் ஆஃப் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு போயிருங்க. ஓகேங்களா. அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஆஃப் த கேண்டிடேட் வில் டேக் டியூரிங் அ PST, PAT, DV-DME அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லெஃப்ட் தம் வந்து இம்ப்ரெஷன் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பயோமெட்ரிக் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ப்ராப்பர், நீட் அண்ட் கிளீன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கை எதுவும் அழுக்கு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா. நோ ஜேர்னி ஃபேர் அட்மிசபிளி அப்பியரிங் PST, DME, அரேஞ்சிங் அ போர்டிங், லாட்ஜிங் அண்ட் போன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆஃப் தென்ஸ். நீங்கள் வந்து ஜேர்னி பண்ணி வர்றதுக்கு எந்த ஒரு இதுவும் அவங்க பொறுப்பு கிடையாது. அதாவது எங்கள் சைட்ல இருந்து எதுவும் வந்து எதுவும் அரேஞ்ச் பண்ணி தர மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கேண்டிடேட் அட்வைஸ் டு பிரிங் ஓன் ஸ்போர்ட்ஸ் கிட் அண்ட் அப்பியரிங் ஆஃப் PST, PAT ஃபார் DME. அதாவது நீங்கள் சில பேர் ஷூ போட்டு ஓடிட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல ஷூ கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் இதெல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார் PST, PAT அண்ட் DV-DME should ensure availability of following testimonial documents of should be original documents. என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா. அண்ட் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு 10th லெவல் அப்படின்றதுனால 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே கம்பல்சரி உங்களுக்கு ஒரிஜினலும் இருக்கணும், வித் 3 செட் ஜெராக்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் 10th சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஒரிஜினல் இருக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஹையஸ்டாக குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருந்தாலும் 12th சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா. சில பேர் காலேஜில் கொடுத்துருப்பீங்க 10th சர்டிஃபிகேட், போனஃபைட்லாம் வாங்கிட்டு போனால் அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் வந்து லெட்டர் எழுதி கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஓகேங்களா. அப்படி வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கிளியர் பண்ண முடியும். கம்பல்சரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் உங்கள் கையில் இருக்கணும். அடுத்து டொமிசைல் சர்டிஃபிகேட். டொமிசைல் சர்டிஃபிகேட்னா பெருசாக இது இல்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். ஓகேங்களா. இருப்பிட சான்றிதழ்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ஒரிஜினல் இருக்கணும். அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கேஸ்ட் வரீங்களோ அந்த கேஸ்ட்டுக்கான ஃபார்மல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. இன்கம் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. அடுத்து வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கேண்டிடேட் ஹூ வில் விஷ் ஃபைல் ரிலாக்ஸேஷன் ஹைட். ஸோ ஹைட்டு, செஸ்ட், ரிலாக்ஸேஷன் இருக்கவங்க அந்த ST கேண்டிடேட்டுக்கு STக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். மற்றவங்க நமக்கு பெருசாக இது தேவை கிடையாது. ஓகேங்களா. அடுத்து சர்டிஃபிகேட் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் டிபார்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார் த விக்டம்ஸ் ஆஃப் அண்டர் நோட்டீஸ். அதாவது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படியே விக்டம்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த பாயிண்ட் நமக்கு தேவை கிடையாது. அடுத்து நேட்டிவிட்டி ஐடென்டி சர்டிஃபிகேட் வெஸ்ட் பாகிஸ்தானி ரெஃப்யூஜி, இதுவும் தேவை கிடையாது. அடுத்து சர்டிஃபிகேட் ஃபார் சர்வீசிங் ஆஃப், அதாவது நீங்கள் சர்வீஸ் பர்சனாக இருந்தால் என்னென்ன சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவ்வளோதான். இந்த சர்டிஃபிகேட் மட்டும் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். அதை தவிர்த்து உங்களுடைய ஃபோட்டோ காப்பி வந்து ஒரு 20 காப்பி ஒரு 10 காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா. ரீசெண்டாக பிடிச்ச ஃபோட்டோ காப்பி க்ளீனாக எடுத்துகிட்டு போயிருங்க. அண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு OBC சர்டிஃபிகேட். ஓகேங்களா. இந்த OBC சர்டிஃபிகேட் க்ரூஷியல் டேட் படி தான் பார்ப்பாங்க. இந்த கம்பல்சரி வந்து இது நோட் பண்ணிக்கோங்க. 31/12/2023க்கு முன்னாடி நீங்கள் OBC சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். இந்த 2024ல் OBC சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இந்த 31/12/2023க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் தேடி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ இந்த ரீசெண்டாக நீங்கள் இந்த 2024ல் ஜனவரி, பிப்ரவரி இந்த மந்த்தில் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிடாதீங்க, கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இந்த 2023ல் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஏதாவது வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அதை எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா. இதுக்கு தான் OBC சர்டிஃபிகேட் க்ரூஷியல் டேட் பார்க்குறவாங்க அப்படி. ஓகேங்களா.
ஓபிசி சர்டிஃபிகேட் பொறுத்தவரையும் இதுதான். இது எல்லாருக்குமே டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அண்ட் நம்ம சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். அண்ட் ஐடிபிபி சிவகங்கையில் ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஐடிபிபி சிவகங்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி சிஆர்பிஎஃப் அப்படி 2ல அட்டன் பண்ணுறவங்களுக்கும் நான் அதுக்கான வீடியோவும் கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டேட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் டெலிகிராம் சேனல்லையும் மறக்காம சொல்லுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது முக்கியமாக எஸ்எஸ்ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, இந்த ஃபிசிக்கல் வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.